வாழ்க வளமுடன். முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனின் துன்பம் நிச்சயம் ஆம். முனிவரே ஆனாலும் வலி இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்ச்சி அவரை துன்புறுத்தத்தான் செய்யும் என்பதை கூறி, எள்ளளவு பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும், எள்ளளவும் பிறருக்கு தீங்கு செய்யாத ஒரு ஞானியாக இருந்தாலும் கூட அவர் துன்ப அலை பிறருக்கு சாபமாக மாறும். ஆகையால யாராயிருந்தாலும் ஞானியே ஆனாலும் அந்த துன்ப அலை பிறருக்கு சாபமாக வருவதாக இருக்கிறது. உள் உணர்ந்தோர் இறைநிலை உணர்வுக்காக அகத்தவம் ஏற்று கட உள் என்பதாக தன்னையே உட்கடந்து இறை தேடுதலாக கூடிய அந்த உள் உணர்ந்தோர் அப்பழியும் நேராவண்ணம், அப்பழிச்செயல் நேராதவண்ணும் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். துன்பமே தனக்கு நிகழ்ந்தாலும் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும், இறையாற்றல் அவர்களுக்கு நல் அறிவை புகட்ட வேண்டும், நல்ல நிலையில் அந்த அறியாமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுவதாக கருணையால் இறை கருணை அவருக்கு துணை புரியட்டும் என்று வாழ்த்துபவராக அவரை வாழ்த்தி நலம் பெறச் செய்பவராக அன்பர்கள் தங்களுக்குள் கொள்ள வேண்டும் இக்குணத்தை. அவ்வாறு கொள்பவர்கள்தான் மெய்விளக்க தவமன்றம் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை அன்பர்களாக, அந்த குழுவிலே நீடிப்பவர்களாக, உண்மை உறுப்பினர்களாக நான் இருப்பவரானால் அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அந்த துன்பம் இழைத்த அவரையும் நாம் இறையாற்றல் கருணையினால் அவர் நலம் பெற வேண்டும், திருந்தி அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவராக நம் குணத்தை மாற்றி இருக்க வேண்டும். அதுதான் துன்பம் வேறு, அறிவின் சிறப்பு வேறு. அறிவின் சிறப்பு என்பது பேரறிவாக உள் உணர்வாக நாம் மாறும்போது அவ்வாறு நமக்கு சாபமாக வருபவர்களுக்கு கூட, அந்த துன்பம் கிடைத்தவர்கள் கூட நாம் மனதார வாழ்த்துவதாக, வாழ்த்தி அவர்களும் நலம் பெற வேண்டும் என்பதாக நம்மை மாற்றிக்கொள்பவராக இருப்பவர்கள்தான் மெய்விளக்க மன்றம் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை உறுப்பினராக, உண்மை உறுப்பினராக நாம் நிலைத்து குருவின் அந்த வழி நடப்பவராக, நம்மை மாற்றிக்கொண்டவராக நாம் கருதலாம் என்று இக்கதையில் குரு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். ஆக எந்த எண்ணம் புரிந்தவர்களும் யாராயிருக்கணும் அவர்களை நலம் பெற வேண்டும் என்று நாம் பொறுத்து கொண்டு அவர்கள் வாழ்த்தத்தான் வேண்டும். அவ்வாறு இருப்பவர்கள்தான் இந்த மனவளக்கலை குழுவிலே, மெய்விளக்கம் என்ற குழுவிலே உண்மை உறுப்பினராக நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் என்று குரு அவர்கள் கூறும் விளக்கத்தை ஏற்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம். இவ்விளக்கத்தை என்றுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.